தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நாம்னு பேசிட்டு அவர் போய் கோட்டைக்கு போன உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? 2-3 ஃபைல் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஐயா இந்த கொரோனா காலத்துக்காக இந்த ஃபைல்யா அந்த ஃபைல்யா சொல்லும்போது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவர் எடுத்த முதல் ஃபைல் எது தெரியுமா? முதல் கோப்பு எது தெரியுமா? எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும், அதனால அரசாங்கத்திற்கு கூடுதல் செலவு வந்தாலும் பரவாயில்ல, இது நான் கொடுத்த வாக்கு, கலைஞர் மகனாக நான் கொடுத்த வாக்கு என்று முதல்ல அந்த கோப்புல கையெழுத்து போட்டதுதான் அடுத்த கோப்புக்கு எல்லாமே அவர் கையெழுத்து போட்டார். மறந்துருக்க மாட்டீங்க, கொரோனா காலத்துல 4000 ரூபாய் வழங்கணும், பெரிய நிதி நெருக்கடி இருந்தது. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த 4000 ரூபாய் 2000 என்று 2 தவணையாக ரேஷன் கடையில் நம்ம புழங்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அறிவிக்காத திட்டமாக கொரோனா காலத்துக்கு இப்பதான் மீண்டு வராங்கன்னு ஒரு 13 வகையான மல்லிகை பொருட்களை வழங்கியவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த 3 வருடமாக கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் மாதம் 15ஆம் தேதி என்று வந்தால் நம்முடைய பெண்களுக்கெல்லாம் இந்த உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி, விண்ணப்பிச்சு இன்னும் கிடைக்காம இருக்க எங்களுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கிற அந்த பெண்மணிக்கெல்லாம் தேர்தல் முடிந்த கையோடு அவர்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க பள்ளிக்கு போகும்போது பசியோட போனா பிள்ளைங்களால எப்படி படிப்புல கவனம் செலுத்த முடியும்? ஆக இப்ப இந்த நாள் வரைக்கும் 2021 வரைக்கும் மதிய உணவு மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மதிய சத்து உணவு சத்தான உணவாக முட்டை போட்டு அதை வழங்கியவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் வந்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதிய சோறு போட்டா மட்டும் பத்தாது, காலமுறை வர பிள்ளைங்க பசியோட வரக்கூடாதுக்காக காலை சிற்றுண்டி என்கிற திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 18,50,000 பிள்ளைகள் இன்னைக்கு காலை உணவை சாப்பிட்டு படிக்க போறாங்க. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராச்சும் ஒரு முதலமைச்சர் வந்துட்டு தான் போறாங்க. ஆனால் யாருக்கும் தோன்றாத சிந்திக்க முடியாத ஒரு திட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த முதலமைச்சருடைய வெற்றி வேட்பாளர் தான், அவர் அறிவித்த வெற்றி வேட்பாளர் தான் அன்னியூர் சிவா அவர்கள். ஆக இன்றைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது முடிந்த வரைக்கும் நம்ம ரோடு போடுறோம், தண்ணி வசதி கொடுக்கிறோம், கரண்ட் கொடுக்கிறோம், பட்டா வழங்கணும் என்று சொன்னாலும் இது முழுமையாக எல்லாத்துக்கும் போயிடுச்சு அப்படின்னா இன்னும் போகவில்லை, இன்னும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கின்றது. ஆக அதை நீங்க உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருப்பீங்க, ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்லியிருப்பீங்க, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஏன் நீங்க பகுதியில் இருக்கின்ற எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. அது படிப்படியாக அந்த வேலை நடக்கும் என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூத்த அமைச்சர் முத்துசாமி இந்த பகுதியில் வேலை பார்க்கிறார். இன்றைக்கு நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திருச்சியிலிருந்து இங்க நானும் வேலை பார்க்கிறேன். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த 8ஆம் தேதி வரைக்கும் உங்களை சந்தித்து ஓட்டு கேட்கும்போது ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க கேட்கறது மட்டும் எங்க வேலை இல்ல. உங்களுடைய பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு இந்த மனுக்களை வாங்கக்கூடிய நிகழ்வாக 8ஆம் தேதி வரைக்கும் உங்களை பார்க்க வரப்போறோம். நீங்க உங்களை பார்க்க வரும்போதுதான் நீங்க என்ன கோரிக்கை சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வோம். இங்க இருக்கின்ற லோக்கல் இருக்கின்ற நிர்வாகிகளிடம் சொல்வது மட்டும் எங்கள் வேலை அல்ல. சென்னைக்கு சென்ற பிறகு முதலமைச்சர் எடுத்து சொல்லும் பொழுது எத்தனை முறை நம்முடைய திமுக வேட்பாளர் இறக்கினாலும் ஜெயிக்க வைக்கிறாங்களே, இந்த விக்கிரவாண்டி மக்கள் கேட்கக்கூடிய இந்த பிரச்சனையை முதல்ல தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைச்சர்களாக நாங்கள் இருப்போம், இங்கே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இருப்போம் என்பதை அந்த உறுதியை சொல்வதற்காகத்தான் உங்களை தேடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். படிச்சுட்டு பிள்ளைங்க சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக ஏறத்தாழ 2.5 லட்சம் பிள்ளைங்களுக்கு 3 வருஷம் வேலை வாய்ப்பு இன்னும் தரப்போகின்றோம். அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அழைப்பை ஏற்று வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து ஏறத்தாழ 10 லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு செய்வதற்கு எல்லா தொழில் முனைவரும் காத்துக் கொண்டிருக்காங்க சொல்லும் பொழுது ஏதோ அந்த கம்பெனி வரது மட்டும் இல்ல, அந்த கம்பெனி நம்ம பிள்ளைங்க படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு உட்காருவார்கள் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இன்னொரு 10-18 மாசத்துல 75,000க்கும் மேற்பட்டவர்கள் அரசு உத்தியோகத்தில் வேலை கொடுப்போம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். ஆக சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று மதியம் தான் முடிஞ்சு, நேற்று 2 மணிக்கு முடிஞ்சு அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி ஒண்ணுதான், விக்கிரவாண்டிக்கு நீங்க எல்லாம் கிளம்பலையா தான் கேட்டாரு. பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பி நேரம் இங்க வந்துட்டோம். ஆக சட்டமன்றத்திலிருந்து நேரம் இங்க வந்துட்டோம்னா இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கையோட கூட்டிட்டு போறதுக்காக நாங்க வந்திருக்கின்றோம். அப்படி சட்டமன்ற உறுப்பினரால் அன்னியூர் சிவாயை நாங்கள் கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இருக்க வேண்டும். முதலில் 40க்கு 40 வெற்றியை தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாளர்கள் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.